ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் ரேங்க் புஷிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகே, உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது கேம் ப்ளே வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகேவா, நான் அதை எதுவுமே மறக்க மாட்டேன். அப்படி அந்த கேம் ஏற்ற முடியாது, அதான் இன்ஸ்டால் பண்ணி விளையாட முடியாது அப்படின்னா விளையாட முடியாது அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பைண்ட் பண்ணிடலாம். இன்னொன்று கூட வந்து இதே அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கான். சரி, நம்ம வந்து லெவலப்பே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 5 லெவல், இப்போ நம்ம வெறும் 5 லெவல் தான். ஓகே, இந்த இதை வந்து சிங்கிள் ஹேண்டில் எப்படி விளையாடுறது அப்படின்னு பார்க்கலாம். சிங்கிள் ஹேண்ட் கேம் பிளே வீடியோ தான்ப்பா இன்னைக்கு. இது வேற ஒன்று எப்போ பார்த்தாலும். இதுக்கு முன்னாடி கஸ்டமைஸ் பண்ணியிருப்பேன். அது வந்து சிங்கிள் ஹேண்டில் எப்படி விளையாடலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் இப்போ வந்து நடுவில் வந்து ஒரு வாட்டி டபுள் ஹேண்ட் கேம் பிளே வீடியோ போட்டிருந்தேன், அதனால தான் இப்படி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து இறங்கலாம். எங்கே இறங்கலான்னு பார்க்கலாம். இங்கே இறங்கினா கன்ஃபார்ம் டெட்டு தான். அட ஆமாம்ல, இது நூபு கூட தானே விளையாட போகிறோம். எப்படியும் இன்னொரு 5 லெவலில் அந்த ரேங்க் புஷிங் பார்க்க முடியாது கைஸ். ஏன்னா இன்னொரு 7 லெவல் போனால் தான் கைஸ் ரேங்க் புஷிங்கே பார்க்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நல்ல ஒரு கன் ஒன்று பார்க்கலாம். இது எனக்கு வந்து மதித்து போன வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணியிருந்த விசாகன், உனக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ்டா. நீ வந்து இது ஜூபா போட சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜூபா போட சொல்லியிருந்தீங்க, அதை நான் போடுறேன். என்னன்னா இந்த வீடியோவுக்கு அடுத்து வேணால் போட்டுடுறேன். இந்த வீடியோ இப்போ எடுத்து முடித்த உடனே திரும்ப போடுறேன். ஓகே கைஸ், இவனுங்க வேறு கடுப்பேற்ற இருக்கானுங்க. ஒரு கையில் விளையாடுறது எவ்வளோ கஷ்டம். ஓகே கைஸ், லைவ் எப்படி போகுதுன்னு அப்படியே கமெண்ட் பண்ணிவிடுங்க. எனக்கு லைவ் போட தெரியல, ஒரு நாள் லைவில் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஓகே, ஹெச்எஸ் கேமர் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது என் ஃப்ரெண்டோடைய இது பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணிக்கோங்க. எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் தான் கிடையாது. ஓகே, இந்த கண்ணே நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கன்னை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. யாவனோ அந்த பக்கம் இருக்கான்ப்பா. யப்பா, இங்கே ஏதோ எனிமி இருக்காண்டா. விளையாண்டா ரொம்ப டேஞ்சராக தான் இருக்குடா. சரி, ஓகே, எப்படியும் அவன் இன்னைக்கு செத்தே ஆகும். ஒழுங்காக ஓரமாக போய் மெடிக்கிட்டு போட்டுட்டு இருப்பான், இல்லை எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருப்பான். அவ்வளோ தைரியமாடா உனக்கு. மெடிக்கிட்டே போடாமல் அது வரைக்கும் ஓடிட்டான். அவனும் அந்த பக்கம் இருக்கான். இல்லை இந்த பக்கம் தாண்டா இருக்கான். எஸ்கேப் ஓடுவான். ஹெட் ஷாட்டு. அப்பா, இவனும் சேர்த்துட்டான். மொத்தம் ஒரு வாட்டி ஒவ்வொரு கில் அடிக்கும் போதும் 4 கில் கிடைக்குது நமக்கு. ஓகே கைஸ், போன வீடியோக்கு மதித்து கமெண்ட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். வியூஸ் தான் கொஞ்சம் 10 வியூஸ் தான் கைஸ் மேக்ஸிமம் ஒரு வீடியோக்கு போச்சு எனக்கு. அதுவும் அதுதான் ஹையஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி பார்க்குறவங்கள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து தெரியும் வந்துச்சா இல்லையா அப்படின்ட்டு. இந்த யூடியூப் சேனல்லாம் சும்மா தான் இருக்கா இல்லையான்னு நோட்டிஃபிகேஷன் சென்ட் ஆகிட்டே இருக்கும். இது என்னடா, இது கரெக்டாக ஸ்கோப் பக்கத்துலேயே தான் போகுது. எப்பா சேர்த்துட்டான்டா. ஓகே, கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக உட்காந்து கஸ்டமைஸ் மட்டும் கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கு.
இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து சிங்கிள் ஹேண்டில் அழகாக வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே. நான் ஏன் இந்த இது பண்ணுறேன்னா அது வந்து கொஞ்ச நேரத்தில் நின்றுடுது. நான் எடுத்து கொஞ்சம் மேலே மட்டும் வச்சுக்கிறேன். இல்லை எடுத்து எங்கேயாவது வைக்கலாம்னு தோணுது. அப்பா இப்போ கொஞ்சம் மேலே ஃப்ரீயாக இருக்குப்பா. பின்னாடி எவனோ இருக்கான் டிசானு. யாரு சாமி நீயே சேர்த்துட்டான். ஓகே ஃபஸ்ட்டு நான் வந்து லெவலப் பண்ணிக்கிறேன். அப்புறமா வந்து ரேங்க் புஷிங் வீடியோ வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அப்புறமா போடுறேன். பட் இப்போதைக்கு என்னால் வந்து ரேங்க் புஷிங் வீடியோ போட முடியாது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த லெவலப்பிங் வீடியோ வந்து பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா வேறு ஸ்ட்ரெயிட்டாக ரேங்க் புஷிங்காக வேணும். கொஞ்ச நாள் நீங்கள் வெயிட் பண்ணி தான் இங்கே ஆகும். பிகாஸ் நான் இப்போ வந்து இன்னும் லெவலப்பே ஆகலை. இன்னொரு ஐடி ஒன்று இருந்துச்சு. அந்த ஐடி வந்து ஹேக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஐடியில் தான் நான் இதுக்கு முன்னாடி வந்து ரேங்க் புஷிங் ரேங்கில் விளையாண்டுருக்கேன். அது யூடியூப்பில் போஸ்ட் பண்ணனா என்னன்னு தெரியல எனக்கு. கஷ்டப்பட வேண்டாம். புதிய விமான் சேர்த்துட்டாங்க. மாட்டிக்கிட்டான். ஒன் டேப் வைக்கலாமா? ஒன் டேப் தான் இந்த வீடியோவில் நான் வந்து எத்தனை ஒன் டேப் வச்சுருக்கேன் அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே வீடியோ முழுசாக பார்க்குறவங்களுக்கு தான் இது தெரியும். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்லேருந்து போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா நான் கேட்ட கேள்வி வந்து ஸ்டார்டிங்கில் தான் இங்கே பதிலே இருக்கு. ஆனால் அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த பாட்டில் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ரெண்டு ஒன் டேப் தான் கைஸ் இது வரைக்கும் வச்சுருக்கேன். அப்படி நான் இதுக்கு மேட்சோட எண்டில் எத்தனை ஒன் டேப் வச்சுருக்கேன் ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் ஒருத்த மாட்டிக்கிட்டான். பக்கத்தில் போயிட்டு ஓகே கைஸ், மறக்காம இந்த வீடியோ பார்க்குறவங்கள லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணலாம் கூட பரவாயில்ல கைஸ், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணலன்னா கூட பரவாயில்ல கைஸ், வெறும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் லைக் அது ரெண்டையும் மட்டும் பண்ணால் போதும். இது ஆமா நான் தானே இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ், வெறும் சிங்கிள் ஹேண்டில் தான் கைஸ் நான் இந்த கேமே விளையாண்டுருக்கேன். ரெண்டு கையில் இந்த கேம் விளையாடல. ஏன்னா உங்களுக்கு அந்த பக்கம் தெரியும் ஜாய்ஸ்டிக் வந்து மூவே ஆகலை. அது இந்த ஹேக் எதுவுமே கிடையாது கைஸ். நான் பண்ணுறது உங்களுக்கு அப்பவே காமிச்சிட்டு தான் இருக்கேன். அதுவும் இந்த கேமில் தான் அப்படியே கஸ்டமைஸ் பண்ணுறது எல்லாமே அப்படியே தான் காமிச்சேன். ஓகே கைஸ், நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணீங்களா என்னன்னு தெரியல. நான் இது வரைக்கும் 8 கில் அடிச்சிருக்கேன். இந்த கேமோட எண்டிங்கில் எத்தனை கில் அடிச்சிருக்கேன், எத்தனை ஒன் டேப் அடிச்சிருக்கேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. என்னடா இது, ஒரு கையில் மைக்காக பிடிச்சிட்டு இருக்கேன். அதாவது இந்த ஹெட்ஃபோனில் தான் வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். அதனால் ஒன் ஹேண்டில் விளையாடுறது தான் பெஸ்ட்டுன்னு தோணுச்சு எனக்கு. ஒரு கை பயங்கரமாக வலிக்குது கை சார். அங்கே அவனா ஒருத்தர் இருக்கான். அதுக்கு முன்னாடி கிங்ஸ் வார் சென்சார் கேம். ஓகே, இதுவே கொடுப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பக்கம் ஓடணும். இந்த கன்னுடாண்டா எனக்கு பிடிச்ச கன்னுடா. ஓகே, எக்ஸ்ட்ரா ரிவார்டு. டேய் அவனை விடாதீங்கடா, பிடிச்சி சாவடிடா. இன்னும் ஒருத்தன் பக்கத்துலேயே தான் இருக்கான், ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். செத்துட்டான். இன்னொருத்தன் தோ தான் வந்துக்கிட்டு இருக்கான். செத்துட்டான். அவள் தான் எனக்கு கொடுத்த எல்லாமே கொண்டுட்டான். ஓகே கேஸ், கொஞ்ச நேரம் நான் இந்த கையை வச்சு யூஸ் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு பயங்கரமாக கை வலிக்குது, இந்த ஒரே கை மட்டும். ஓகே, ஓடுறா ஓடுறா. எதுக்கு இந்த மாதிரி வருது? ஒரு வேளை இன்னும் எவனா ஒருத்தன் வந்துருக்கோம். 28. சரி, நானே எதுக்கு சொல்கிறேன், இன்னும் 28 பேர் இருக்காங்க. ஏன்னா பட் வெளியில் இருக்காங்க. ஓகே,
ஓகே வேறு எவனா இருக்கானா? எனக்கு வேறு கைஸ் சிங்கிள் ஹேண்டில் விளையாண்டு டபுள் ஹேண்டில் விளையாடவே முடியல கொஞ்ச நேரத்துக்கு. ஓகே அவன்தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்கிட்ட வேறு என்ன தாண்டா இருக்கு? ஓகே வேறு என்ன பண்ணலாம்? நான் வந்து இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஏதாவது பண்ணியிருந்தேன்னா அந்த மிஸ்டேக்கே மறக்காமல் அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படி நான் கமெண்ட் என்னென்ன பண்ண சொன்ன ஞாபகம் இல்லைன்னா வீடியோ திரும்பவும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஏன்னா கரெக்டாக எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ பார்க்கலாம், அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு நூபாக இருந்தீங்கன்னா ஐ எம் அ நூப் அப்படின்னு சொல்லுங்க. தைரியமாக நூபுன்னு ஒத்துக்கோங்க. ஏன்னா நூபுங்களுக்கு தாங்க இந்த கேமில் மெஜாரிட்டி அதிகம். ஐயோ ப்ரோ பிளேயர் வந்துட்டான்னு நினைக்கிறேன். நானே ப்ரோ பிளேயர் தாங்க. சும்மா குதிச்சு ஓடினா மட்டும் ப்ரோ பிளேயர் கிடையாது. ஓகே கைஸ் இந்த இடத்த சுற்றி வந்து எல்லா சுற்றி வளர்த்தாங்க. பாருங்க மேலே ஒருத்தன் என்ன பார்த்தா சுடுறாங்க. செத்துறாங்க. யாரும் எனக்கு பிடிச்ச கண்ணுடாது. Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும். ஐயோ எனக்கு பிடிச்ச கண்டு ஆனால் இப்போதைக்கு எடுக்கிற டைமில் நான் இல்லை. Alcohol is injurious to health. மது அருந்துதல் ஐயோ எல்லாமே என்னை சுற்றி வளர்ச்சிட்டானுங்க கைஸ். ஆனால் என்னை மட்டும் கொல்லணும்னு வரல, எல்லாவனையும் கொல்லணும்னு தான் வந்திருக்காங்க. ஏய் அது ஃபேமஸ் பக்கத்தில் போய் வச்சா கரெக்டாக இருக்கும் இந்த கண்ணுக்கு. சேர்த்துட்டான். இவனுங்க எல்லாருமே மேக்ஸிமம் நூபுங்கெல்லாம் கில்லி கேரக்டர் தான் வச்சுட்டு வரானுங்க. இது ஏன்னு சரியா தெரியல. இதோ அங்கே ஒன்று ஓடுது பேர். நீங்களாம் எங்கே இருந்தாண்டா வந்திருக்கீங்க? அடி வாங்குறதுக்கு இன்னும் எங்கே இருந்தாவது அமுச்சு விட்ருக்காங்களாடா உங்களெல்லாம்? ஓகே இந்த பக்கம் ஒரு 2 பேர் இருக்கானுங்க. ஓகே கைஸ் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். போடு கழுத்தான் இந்த கொலகார பாதி 22 கீஸ் அடிச்சுருக்கேன்டா. என்ன போட்டு தள்ளுறத விட்டு பச்சை குழந்தைடா. என்கிட்ட வரதுக்கு பயமா? அங்கே ஒன்று ஓடுது. இல்லை என்ன பார்த்தா அவனுக்கு புல்லட் இல்லை பக்கத்தில் ஏதோ இருக்கு. ஏய் என்னடா இது கடிச்சிச்சு? ஏன் இது சவுடம்? சரி அதை கடிச்சியாக பார்த்துக்கலாம். என்ன நூறு நினச்சி பின்னாடி ஒன்று துரத்துட்டு போயிடு. ஹெட் ஷாட்டுங்க. ஓகே அங்கே ஒருத்தன் போனான், என்ன ஆனான்னே தெரில. கடைசியாக ஒருத்தன் அவன் மட்டும்தான் இருக்கான் இந்த இடத்துல. மெடிக்கிட்டே போடல, பூயாடி கேரக்டர் வச்சு தான் இவ்வளோ நேரம் சர்வே. அதே மாதிரி நான் இந்த கேமில் எத்தனை மெடிக்கிட் போட்டாலும் கடைசியாக சொல்லிடுங்க. அதோட உங்களோட டாஸ்க்கும் முடிஞ்சிச்சு. எத்தனை ஹெட்ஷாட்ஸ் வச்சேன்னு சொன்னேன். ஓகேவா? இது ஒரு மெய்ஸ் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கானுங்க. இப்போதைக்கு அந்த மெய்ஸை கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது. ஜோனில் மட்டும் அந்த நூப்பு செஞ்சுக்கிட்டோம். அப்பா மிடில் ஆஃப் த கிரவுண்டு இங்கே நின்று வந்துட்டான்டா. சேர்த்துட்டான். கைஸ் இன்னைக்கு இந்த ஒரு மேட்ச் தான் கைஸ் இந்த வீடியோவை பார்த்துருக்கோம். இந்த மேட்ச்சில் நான் என்னென்ன சொல்லியிருந்தனோ அந்த டாஸ்க்கெலாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஐ எம் கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு ஒரே ஒரு காமெண்ட் மட்டும் பண்ணி விட்டுருங்க. நான் விடிஜியோட ஃபேன் தான் கைஸ். நானும் நீங்களும் விடிஜியோட ஃபேனாக இருந்தீங்கன்னா எஸ் ஐ எம் விடிஜிஸ் ஃபேன் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான கமெண்ட் ஒன்று போட்டு விட்டுருங்க. தீயா தெருக்கணும் கைஸ். விடிஜி அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு பேர். நான் தலைவன் அந்த மாதிரி ஒன் டாப் தான் வச்சுருக்காப்புல கேமில். என்னது பக்கு அப் திஸ் இஸ் கோயிங் டு பி லெஜெண்டரி. யாரு சாமி நீ? அது குளோவல் ஸ்கின்னா? இதெல்லாம் எடுக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஓகே கைஸ் நான் இந்த கேம் பிளே வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன்.
ஓகே கைஸ் பாய்.